அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க ஹாஜிமார்களே, உம்ரா விஷயமாக முழு விவரம் தரப்பட்டிருக்கிறது. இனி அடுத்து நம்முடைய அமல் ஹஜ்ஜாக இருக்கிறது. ஹஜ்ஜிலே நாம் செய்யக்கூடிய முறை ஹஜ்ஜே தமத்து என்பதாக சொல்லப்படும். அதாவது முதலில் உம்ராவை நிறைவேற்றி இஹ்ராமிலிருந்து நீங்கி, அதாவது தஹ்லீலாகி, அதன் பின்னர் பிறை 8 அன்று ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் செய்வது. இப்போ இந்த காலத்தில் பிறை 7லேயே மினாவுக்கு அழைத்துச் செல்வதால் பிறை 7 அசருக்கு பிறகோ இஷாவுக்கு பிறகோ நாம் மினாவுக்கு அழைத்துச் செல்லப்படுவதால் அப்போது நம்முடைய அறையிலேயே நாம் இஹ்ராம் செய்ய வேண்டியிருக்கும். பஸ்ஸு புறப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக குளித்து தயாராகி இஹ்ராம் செய்ய வேண்டியிருக்கும். ஆக அதற்கு முன்னால் போவதை பற்றி எந்த குற்றமும் இல்லை. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் முன்கூட்டியே சென்றிருக்கிறார்கள், அது தவறில்லை. ஆகவே நாம் பிறை 8 அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உயரமாக வந்த பிறகு இஹ்ராம் செய்தார்கள், அதாவது மினாவுக்கு கிளம்பினார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா ஹஜ் இரண்டுக்கும் சேர்த்து ஏற்கனவே நியத்து வைத்திருந்தார்கள். மற்ற சஹாபாக்களை தமத்து முறையில் செய்யும்படி தூண்டினார்கள். எனவே சஹாபாக்கள் பிறை 8 காலையில் இஹ்ராம் செய்து மினாவுக்கு புறப்பட்டார்கள். இனி ஹஜ்ஜிலே உள்ள விஷயங்கள் விளக்கமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்து சொல்லப்படும். பிறை 8 அன்று நாம் என்ன செய்ய வேண்டும், என்னென்ன ஃபர்லுகள் வாஜிபுகள் என்பது சம்பந்தமாக சொல்லப்படும். 3 ஃபர்லுகள் இருக்கின்றன. நியத்து வைப்பது, பிறை 9 அரஃபாத்திலே தங்குவது, பிறகு ஹஜ்ஜுடைய தவாஃப் செய்வது. அதே போல் மற்ற விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்து சொல்லப்படும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.